Eagle Electronics in AC மேலா AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. நேற்றைய முன்தினம் LTT என்ற தீவிரவாத அமைப்பு இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட அமைப்பு, உலக நாடுகள் தடை செய்யப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்பில் ஆக்டிவாக இருந்த பேரறிவாளன், மரியாதைக்குரிய பாரத் ரத்னா, பாரத முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை படுகொலை செய்த குற்றவாளி, அவரோடு சேர்ந்து 16 பேர் இறந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாதக படுகொலையை செய்த குற்றவாளி, தீவிரவாத அமைப்பில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தீவிரவாதி பேரறிவாளன் தமிழ்நாடு பார் கவுன்சிலில் நேற்றைய முன்தினம் வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கின்றார். திங்கட்கிழமை அன்று இந்திய நீதித்துறையின் மிகப்பெரிய கருப்பு நாள். நீதித்துறை என்பதும் வழக்கறிஞர் என்பதும் சமூக நீதிக்காகவும் சமூக சீர்திருத்தத்துக்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுகின்ற இந்த சமூகம், வழக்கறிஞர் சமூகம், நீதித்துறை மிகப்பெரிய ஒரு கருப்பு நாளை திங்கட்கிழமை அன்று சந்தித்திருக்கின்றது. ஒரு தீவிரவாதியை வழக்கறிஞராக பதிவு செய்தது என்பது எந்த நாடுகளிலும் நடக்காத மிக மோசமான செயல். இதை செய்த தமிழ்நாடு பார் கவுன்சிலை சார்ந்த உறுப்பினர்களை யாரு தவறு செய்தார்களோ அந்த உறுப்பினரை கடுமையாக நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். ஒரு தேசத்தின் இறையாண்மை மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல், அது தேசத்தின் ஆன்மா மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் தான் ராஜீவ்காந்தி அவர்களின் படுகொலை. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் வழக்கறிஞராக பதிவு செய்வோம் என்பது இளம் தலைமுறையில் இருக்கின்ற வழக்கறிஞர்களுக்கு நீங்க சொல்லுகின்ற செய்தி என்ன? இந்திய மக்களுக்கு நீங்க சொல்லுகின்ற செய்தி என்ன? கொலை குற்றம், கற்பழிப்பு குற்றம், கொள்ளை குற்றம் செய்கிறவர்களுக்கு கூட தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த சமூகம் ஒரு தீவிரவாத அமைப்பில் இருந்து மிக மோசமான ஒரு படுகொலையை செய்துவிட்டு சர்வசாதாரணமாக வெளியே வந்துவிட்டு இன்றைக்கு வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கிறார். அந்த பேரறிவாளன் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. அவர் குற்றவாளி இல்லை என்று எந்த நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கவில்லை. கீழமை நீதிமன்ற, சிறப்பு நீதிமன்றங்களிலிருந்து உச்ச நீதிமன்றங்கள் வரையும் அவருடைய தூக்கு தண்டனை அங்கீகரிக்கப்பட்டது, உறுதி செய்யப்பட்டது. ஆனால் கருணை மனு அடிப்படையில் தான் அவர் வெளியே வந்திருக்கின்றார். அவர் செய்த குற்றமோ, அவர் செய்த சதியோ, அவர் குற்றம் நிறைவேற்றிய விதமோ எதுவும் தவறு இல்லை, அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, அது தவறை அவர் செய்யவில்லை என்று எந்த நீதிமன்றமும் சொல்லவில்லை. ஆனால் கருணை மனு மூலமாக வெளியே வந்தார். 31 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவித்தவர். அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதி அமைப்பை சார்ந்த ஒருவரை இந்த நீதிமன்றம், இந்த சென்னை உயர் நீதிமன்றம் பல்வேறு வழக்கறிஞர்களை, மிகப்பெரிய ஜாம்பவான்களை, இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய வஉசியில் இருந்து கிருஷ்ணய்யர் போன்ற பல்வேறு மாபெரும் தலைவர்களையும் மாபெரும் வழக்கறிஞர்களை கண்டிருக்கின்றது இந்த சென்னை உயர் நீதிமன்றம், இந்த பார் கவுன்சில். அப்படிப்பட்ட இடத்தில் இந்த பார் கவுன்சில் கொடியவரின் கூடாரமாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தீவிரவாதிகளின் கூடாரமாக இந்த பார் கவுன்சில் மாற்றப்பட்டிருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இன்றைக்கு ஒரு 26 வருடங்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கறிஞராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தில் 15 வருடங்களாக மக்களால் வழக்கறிஞர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்வேறு பதவிகள் வகித்திருக்கின்றேன். அந்த அடிப்படையிலும் பொதுஜன மக்களுக்காக நான் போராடி கொண்டிருக்கின்றேன், அவர்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். அதையெல்லாம் தாண்டி நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். சட்டத்தை இயற்றுகின்ற இடத்தில் என்னோட வாக்கு என்பது முக்கியமாக இருக்கின்றது. சட்டம் திருத்தப்படுகின்ற இடத்தில் என்னோட கருத்து என்பது முக்கியமாக இருக்கப்படுகின்றது. ஆனால் இது போன்ற மோசமான தவறுகளை இனிமேல் வருகின்ற சட்டத்தின் மூலமாக திருத்தி அமைத்து இது போன்ற தீவிரவாதிகளையும் குற்றவாளிகளையும் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும். வழக்கறிஞர் தொழிலை மீட்கப்பட வேண்டும். வழக்கறிஞர்களை பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால் இன்றைக்கு நான் மாண்புமிகு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மரியாதைக்குரிய முர்மு அவர்களுக்கும், நமது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஹோம் மினிஸ்டர் அண்ட் தமிழ்நாட்டில் இருக்க கவர்னர், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அண்ட் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, பார் கவுன்சில் ஆஃப் தமிழ் எல்லாருக்குமே இன்னைக்கு ரெப்ரசன்டேஷன் அமைச்சிருக்கேன். அந்த ரெப்ரசன்டேஷன் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆர்டிகல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் வயலேட் பண்ணப்பட்டிருக்கு இந்த பதிவு என்பது மிக வெட்கக்கேடானது. ஏனென்றால் இந்த பார் கவுன்சில் என்ரோல்மெண்ட் எப்ப நடந்துச்சு என்றால், பார் கவுன்சில் நிர்வாகிகளே கிடையாது. இன்னைக்கு பார் கவுன்சில் எலெக்ஷன் நடந்து, அந்த எலெக்ஷன் எப்படி நடந்துச்சு? உச்சநீதிமன்றம் தலையிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமித்து அவர் மேற்பார்வையில் பார் கவுன்சில் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு.
அப்ப அந்த பாடியே கிடையாது, டிசால்வ் ஆயிடுச்சு. அப்படி கமிட்டியே இல்லாத பொழுது, தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களே இல்லாத பொழுது யாரை வைத்து இவரை பார் கவுன்சில் என்ரோல் செய்யலாம் என்று முடிவு செய்தார்கள்? ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, பார் கவுன்சிலோட வாக்கு எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவசரமாக இந்த ஒரு நபருக்காக என்ரோல்மெண்ட் நடத்த வேண்டிய காரணம் அல்ல. இது பின்பாக இருக்கின்ற எல்டிடிஐ சார்ந்த தீவிரவாதிகள் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அந்த தீவிரவாதிகளோட தொடர்புள்ள பார் கவுன்சிலில் இருப்பவர்கள் யார் என்பதை மத்திய அரசாங்கம் உடனடியாக இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டும், அவர்களை தண்டிக்க வேண்டும். இன்று வரையும் எல்டிடி என்ற தீவிரவாத அமைப்பு இந்தியாவில் இருந்து அதோட தடை நீக்கப்படவில்லை. அப்படி தடை செய்யப்பட்ட அமைப்பில் இருக்கின்ற ஒரு நபரை பார் கவுன்சில் ஏற்றுக்கொண்டது என்றால் மிகவும் வெட்கக்கேடு, அசிங்கமானது. இது போன்ற ஒரு அவமரியாதை நீதித்துறைக்கு இனிமேல் ஏற்படக்கூடாது. அதனால் அவருடைய பதிவை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவிற்கு மனு அனுப்பியிருக்கின்றோம். விதிகளுக்கு உட்பட்டு பண்ணதாக பார் கவுன்சிலை சார்ந்த தேர்ந்தெடுக்கப்படாத அதாவது ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படாத நபர்கள் குழு இவர் பதிவு செய்ய வேண்டும் என்று டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. அது சட்டத்துக்கு உட்பட்டது என்று சொல்கிறார்கள். நாங்கள் சட்டத்துக்கு புறம்பானது என்று சொல்கின்றோம். இந்தியாவிலேயே உலக நாடுகளிலேயே எந்த நாட்டிலேயும் ஒரு தீவிரவாதியை வழக்கறிஞராக ஒரு டாக்டராக பதிவு செய்ததாக சரித்திரமே இல்லை. அப்படி இருந்தால் நீங்க எல்லாரும் ஊடகங்கள் எடுத்து காட்டலாம். முன்னாள் பிரதமரை படுகொலையில் ஈடுபட்ட ஒரு நபர், குற்றவாளி தீர்ப்பு சொல்லப்பட்ட ஒரு நபர் எளிதாக வழக்கறிஞராக முடியுமா? பல்வேறு கொலை குற்றங்களில் ஈடுபட்டு வெளியில் வரக்கூடிய அனைவருமே வழக்கறிஞராகக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் ஏற்படும். கட்டாயமாக இந்த அபாயகரமான கட்டத்தை நாம் கடக்க வேண்டும். ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமூகமும் ஒன்றிணைந்து இது போன்ற பதிவுகளை தடுக்க வேண்டும். இன்றைக்கு அவர் வக்கீல் ஆயிட்டாரு, நாளைக்கு அரசாங்க வக்கீல் ஆயிருவாரு, அப்புறம் அவர் தீவிரவாத அமைப்பிலும் செயல்படுவாரு. வழக்கறிஞர் என்ற போர்வையை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு சமூகத்தில் இருக்கின்ற எல்லாருமே மிரட்டுகின்ற வகையிலையும் இந்திய தேசத்தின் இறையாண்மையை கேள்விக்குள்ளாகின்ற வகையிலும் செயல்படுவார். அதில் எல்லாரும் சந்தேகம் இல்லை. நாட்டின் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதில் உறுதியாக இருக்கின்றார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமூகமும் இதை எதிர்க்கின்றது. ஒட்டுமொத்த நீதிபதிகள் சமூகமும் இதை எதிர்க்கின்றது. சாமானிய மக்கள், இந்திய தேசத்தை நேசிக்கின்ற, இந்திய தேசத்தின் பாதுகாப்பின் மீது அக்கறை உள்ள, இந்திய தேசத்தின் வளர்ச்சியின் மீது உள்ள அக்கறை உள்ள அத்தனை குடிமகன்களும் இதை எதிர்க்கிறார்கள். ஏதோ ஒரு பிரெஞ்சு குரூப் தீவிரவாதி அமைப்பிற்கு சப்போர்ட் பண்ற குரூப் வேணா அவருக்கு சப்போர்ட் பண்ணலாமே தவிர, தேசத்தை நேசிக்கின்ற ஒரு மனிதன், சக மனிதன், சுயமரியாதை உள்ள ஒரு மனிதன் இந்த தேசத்தில் இருக்கின்ற தீவிரவாதியை ஒவ்வொருவரும் அப்புறப்படுத்துவதற்கு தான் தயாராக இருப்பான். ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் AC மேலா. AC வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.